நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வீக் மைத்தாலஜி பத்தி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பா மறக்காதீங்க. இன்னைக்கு நம்ம ஸ்டோரி என்னன்னா, ஜூயஸ்க்கே தெரியாத ஒரு சீக்ரெட் டோர். அது யாருக்குமே தெரியாத ஒரு டோரா இருந்திருக்கு. நம்ம கதைகளை படிச்சிருக்க மாதிரி ஜூயஸ்க்கு எல்லாத்தையும் பார்க்குற சக்தி இருக்கு. ஆனா அவரு பார்க்க முடியாத ஒரு சக்தி அப்படின்னா அது இந்த சீக்ரெட் டோர் தான். அது 100 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் ஓப்பனே ஆகுமாமாங்க. அது ஓப்பன் ஆகுற டைம் உள்ள இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும். அந்த வாய்ஸ் கேட்குறப்போ ஒலிம்பஸ்ல இருந்து ஒரு சின்ன காத்து கூட அசையாது. எல்லாமே அந்த வாய்ஸ்க்கு ரொம்ப பயந்து போயிருக்கும்னு சொல்றாங்க. அந்த வாய்ஸ் திரும்ப திரும்ப என்ன சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா, நீங்க யாரும் கடவுளா பிறக்கல, கடவுளா மாத்தப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அதை கேட்டுக்கிட்டே இருக்குமா. அத்தைனாக்கு புத்தி ரொம்ப ஜாஸ்தி. ஆனா அவங்களால கூட இந்த வாய்ஸ் எங்கிருந்து வருது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. அப்போலோ எதா இருந்தாலும் ஃபியூச்சரை பார்த்து ப்ரெடிக்ட் பண்ணி அவரோட பாட்டு மூலமா அதை வெளிப்படுத்துவாரு. ஆனா இது அப்போலோவாலையும் கண்டுபிடிக்க முடியலங்க. ஜூயஸ்க்கு இதை கேட்டு ரொம்ப வெறுப்பாயி அந்த தண்டரை வச்சு அந்த கதவை உடைக்கலான்னு பார்க்கும்போது உள்ள இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. நான் உள்ள இருக்கிறதால மட்டும்தான் நீ அரசனா இருக்க அப்படின்ற ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கு. அதை கேட்டு ஜூயஸ் ரொம்ப பயந்து ஓடி வந்துட்டாரு. ஏன்னா அந்த அறைக்குள்ள இருக்கிறது ராட்சசனோ கடவுளோ கிடையாது. அந்த கடவுளும் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பயம்தான் அந்த ஒலிம்பஸ் மலையில சீக்ரெட் டோருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஒரு மர்மம். இந்த மாதிரி சில விஷயங்கள் கிரீக் கரைகள்லயே சொல்லப்படாம எல்லாமே மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு. நான் அதை உங்களுக்காக சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.